ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது. என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 2 காய் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. 2 காயுமே கட் பண்ணிடலாம். பாவக்காவும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. மல்லியெலாம் நிறைய பூத்து இருந்துச்சுங்க ஊருக்கு போயிட்டு வரப்போ. அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டேன். மொட்டுக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாவக்காய் இருக்குது பாருங்கள். பாவக்காய்லாம் கொஞ்சம் போதும் இந்த சைஸில் இருந்தால் தான். இதுக்கப்புறம் இருந்தால் பெருசாகிடுச்சுன்னா பழுத்துருது. நிறைய பழமும் பழுத்துருச்சுங்க பாவக்காய்லாம். இங்கே ஒரு காய் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, பழுத்து எல்லாம் வெடிச்சு கீழே விழுந்துருச்சு. இங்கே ஒன்று பழுத்துருக்கு. மொத்தம் 4 பழம் பழுத்துருக்குங்க. இது அந்த வலைக்கு பின்னாடி காய்ச்சிருக்கு பாருங்கள். வலையிலேருந்து எடுக்க முடியல. அது அந்த பக்கமாக கையை விட்டு தாங்க பறிக்கணும். நிறைய செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டேன். ஒரே இடத்துல பார்த்திங்களா 3 காய் இருக்குது. எல்லாமே நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தாங்க. ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசும் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த காய் செடியெல்லாம் கூட எடுத்துடலான்னு நினைக்கிறேன். பாவக்காய் உள்ளே வைக்கல, ஒன்று ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் விதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போடும் ஆடிப்பட்டத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனகாமர பூ இருக்குது. செம்பருத்தி பாருங்கள், பேபி செம்பருத்தி 2 பூ பூத்துருக்கு. டெய்லியும் பூ இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. 1 2ன்னு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்களா, மழை வந்ததுக்கப்புறம் தாங்க நல்லா துளுத்து வந்திருக்கு. செடி நல்லா சூப்பராக வருது. கொய்யா மரத்துலேயும் கொஞ்சம் காயெலாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் பிஞ்சு இதுன்னு பெருசாகணும். மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக வருது. இப்போ என்ன குட்டி குட்டியாக தான் இருக்குது எல்லாமே. இன்னும் பழுக்கில். இதே காய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, பெருசாகவே ஆகலை. அப்படியே அதே சைஸ்லேயே தாங்க இருக்குது. வாடாமல்லி பூ பாருங்கள். இல்லை மரத்து நிழலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூ கம்மியாக தான் வச்சுருக்கு. பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கனகாமர பூ இருக்குது. அதையும் நம்ம பச்சை மிளகா செடியில் ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா நிறைய பச்சை மிளகா பறிச்சாச்சு. திரும்ப பார்த்திங்கனாக்கா நிறையாவே இருக்குது. நிறைய பிஞ்சு இருக்குது. பிஞ்சும் பூவும் வச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. ஏற்கனவே அக்கா இப்போ தாங்க 1 வாரம் தான் ஆகுது அக்கா பறிச்சுட்டு போயிட்டு. அப்பயும் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். செடியில் பார்க்கும்போது அழகாக இருக்குது. நான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சட்னிக்கு தேவைப்படுறப்ப, மீன் குழம்புக்கெலாம் தேவைன்னும் போது இதில் தாங்க எடுத்துக்கிறேன். அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் செடி வளர்த்து வந்திருக்கு. அதை பிடிங்க எங்கன்னா வேறு இடத்துல மாற்றி நடணும். பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ காய்கறிகள் பூவும் பார்க்கலாம். பாவக்காய் பாருங்கள், கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 1/2 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். கத்திரிக்காய் 2 இருக்குது. கத்திரிக்காய் கம்மியாயிடுச்சுங்க, சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நித்தி மல்லி இருந்துச்சு, மல்லி இருந்தது, எல்லாமே சேர்த்து பறிச்சாச்சு. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், அதனால் பறித்து கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.